பார்த்துக்க, யாரையும் தட்டி விடாமல் பார்த்துக்க. அப்பா பாய்ஸை மட்டும் இவங்களை மட்டும் எடுங்க. பாய்ஸ் இருக்காங்களா? பாய்ஸ் மட்டும் எடுக்கணும். நல்ல தெளிவாக எப்படி கூட்டுறது தெரியலையா? பிரைட்னஸ் இருக்கும். கூட ஃபுல்லாக கூட்டு. பரவாயில்லையே. ஆமாம், சரியாக போச்சு. தெளிவாக இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி இங்கே எடுக்கும்போது அதே மாதிரி இங்கேயும் ராப்போட்டு எடுக்கும்போது போன தடவை எடுத்த மாதிரி எடு. பாய்ஸ் எடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்த கேர்ள்ஸ் வருவாங்க, அவங்க பண்ணியிருக்கோம். ஒரே வீடியோவாக எடுத்துப்பா. அதான்ப்பா உள்ளே போய் அப்படியே இவங்க பாடுறதுலாம் வீடியோ. இவங்களும் எடுக்கும் போது கொஞ்சம் எடு. எல்லா பொம்பளையும் எடுப்பாங்க. கொஞ்சம் எடுத்துட்டு வளர்ந்து வர வாழ ஜெயஸ்ரீ இதுவா முன்னாடி நிற்காத இப்போ தான் அவனே திட்டினேன். அந்த மறுபடியும் நிற்கிறா. இவ்வளோ ஆள் நிற்கிறாங்கல்ல, எதுக்கு இப்படி இடத்துல
தள்ளி போகணும். வீடியோவில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அடி விழுகும். அண்ணி வீடியோவில் தெரியுறாங்க, வீடியோவில் தெரியக்கூடாது. உள்ள வரும்போது தெரியும். எனக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, எவ்வளோ இடைஞ்சல் இருக்குன்னு எனக்கு தெரியும். பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திட்டு வாங்கி வைக்க போகிறேன்னு அப்பாட்டு. ஆமாம் சரி. தேவனுடைய மக்களே, இன்றைக்கு தேவனுடைய கட்டளைக்கு, இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிச்சிருக்கோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தின்படி நான் போதகரும் ஆண்டவர்னு சொல்றீங்க. ஆண்டவர் போதகமாகிய நானே உங்க கால்களை கழுவிடுகின்றார். நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுகிறீர்கள் என்று புதிய கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு அநேக விமர்சனம் பண்றாங்க, அது கழுவலாமா கூடாத. அவர் ஏதோ அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு கீழ்ப்படியாதவர்கள். ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு கட்சி தொடங்க போறாருன்னா அந்த 10 கால் நன்றதுக்கு பாத்தீங்கன்னா விக்கிற வண்டியில 45,000 மக்கள் கூண்டாங்க. ஆனா அவர் வரல. ஒரு 10 கால் ஊண்டி அந்த விழாவை தொடங்குறதுக்கு அதிகாலை 4 மணிக்கு 45,000 பேர் கூடுறாங்கன்னா உலகத்துல எந்த சரித்திரமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண தலைவர் சொல்றாரு, என் தலைவனுக்காக உயிரை கொடுப்பேன், என் தலைவர் என்ன சொன்னாலும் கேட்போம். ஒரு சாதாரண ஒரு தலைவர், ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு கூட்டம் மேன்மையானால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா,
கீழ்ப்படி, இயேசுவுக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தால் அற்புதங்கள் நடக்கும். ஆகவே தேவ மக்களே, நீங்க எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவி இந்த ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறதுனாலே கர்த்தர் உங்க பேர் பிரியமா இருக்கிறார், உங்களோட பங்கெடுக்கிறார், உங்களோட வாசமா இருக்கிறார். உங்க ரத்தமா, உங்க மாம்சத்தின் மாம்சமாக. அநேகர் ரத்தத்தின் ரத்தம் சொல்லுவாங்க, ஆனா இயேசு மாம்சத்தை கூட்டி சொல்றாரு, என் மாம்சமாகவும் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாரு. நம்ம சரீரமாகிய சபையைத்தானே சபைன்னு மனவாட்டின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது இருக்குல்ல, அதனால நம்ம அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் இன்னும் சொல்ல போனா அவருடைய எலும்புகளுக்குரியவா இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம எழுந்து போகாமல் இந்த ராபோஜனத்தை தொடர்ந்து கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பிற்கப்பட்டதை நினைவு கூறும்படியாய் இந்த ராபோஜனத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். எங்களிலே காணப்படுகிற பொய், குற்றங்கள், குறைகள், வஞ்சனைகள், மாய்மாலங்கள் எது இருந்தாலும் மன்னிங்கப்பா. இப்ப அறிக்கப்படுறோம், இனி நாங்கள் இந்த குற்றங்களை செய்ய மாட்டோம். மனசாட்சிக்கு சுட்டி காட்டுகிற குற்றங்களை இனிமேல் செய்ய மாட்டோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களை சேர்த்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் மாம்சம், இயேசுவின் மாம்சம், உங்களுக்காக இயேசுவின் சரீரம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், உங்களுக்காக இயேசுவின் சரீரம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து புசிப்போம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, நீங்க வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய இரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சித்தப்பட்டதை நினைவு கூறும்படியாய்
தகப்பனே, இதை பானம் பண்ணுவதெல்லாம் உடைய ரத்தம் என்ற உணர்வோடு கூட இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் உண்டாகும் என்ற அந்த புரிதலோடு கூட எப்போதும் இடைவிடாமல் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்து ஜெயம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உடைய ரத்தத்தினாலே இந்த 10 விதமான இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைகளை எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென். கல்வாரி ரத்தம், கல்வாரி நன்மை, நீடும் மேன்மை, தங்கள் கலங்கிடுவே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிறைந்திடுவே. கல்வாரி அன்பை நீடும் மேன்மை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிறைந்திடுவே. எல்சபனே பூங்காவினில் கதறியழும் ரோசி. எல்சபனே பூங்காவினில் கதறியழும் ரோசி. எத்தீசையும் துணிக்கின்றதே, எங்கள் மனம் இருக்கின்றதே. கண்கள் கலங்கிடுவே, கண்கள் கலங்கிடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடுவே, கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிறைந்திடுவே. எல்லாரும் ஒருமித்து இயேசுவின் ரத்தத்தை எல்லாரும் ஒருமித்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். விஸ்வா போய் எடு, கிளாஸ்லாம் எடுப்போம். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின்